தலைகளை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த வேளையிலே அப்பா, நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் வேண்டும் ஆண்டவரே. ஏதோ சரீரத்திற்காக மாத்திரம் ஆகாரம் சாப்பிடுகிறவர்கள் நாங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆத்துமாக்களுக்கும் ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆகவே நம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிறைத்தருளும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதய கமலங்களிலும் தேவனுடைய இரக்கமும் வெளிச்சமும் உண்டாவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு The hindrance to our prayers according to scripture. வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். ஆமேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் 3 விதமாக ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். அவர் எஸ்ன்னு சொல்லிடுவார், நோன்னு சொல்லிடுவார், வெயிட்னு சொல்லிடுவார். எப்படினாலும் நம்ம ஜெபத்திற்கு பதில் இருக்கும் என்று நாம் பார்த்துருக்கிறோம். உண்மைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலங்களில் நாம் ஜெப வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, முதலாவது ஒரு சின்ன இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு அதற்கு பின்பதாக டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு காரியமாக பார்த்து கொண்டே வருவோம். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஜெப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுதே we need to have a relationship with God. Hallelujah. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட ஃபோன் போட்டு நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் எனக்கு லன்ச் செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது ரோட்டில் போகிற ஆளாவாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஒன்று உங்களுடைய மனைவியாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கும், இல்லைனா உங்களுடைய கணவனாக இருக்கும். ஆமேன். பிரியமானவர்களே, when we place a very important request, ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். அதாவது உறவுகள் மிக முக்கியம். நாம் ஜெபத்தை, நாம் ஒரு காரியத்தை சொல்லும் போதே உறவின் அடிப்படையில் தான் அது இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் நம்ம கேட்க மாட்டோம். அல்லேலூயா. இப்போ we need to have a relationship with God. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரும் அதை எதிர்பார்க்கிறார், நமக்கும் அது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேத வசனம். ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு குரூப்பு உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுங்க. ஆமேன். நீங்கள் தான். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பாவிகள் பிரதானமாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தம் பாவத்துக்கு மனம் திரும்பி என்னை பாவத்தை மன்னின்னு கேட்கும் போது எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார். ஆனால் நீங்கள் பிரத்யட்சமான கூட்டம். ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது, 15ஆம் வசனம். அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நம்ம பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நிறைய நேரங்களில் நம்ம யாருன்னே நமக்கே தெரியாது. நீங்கள் யாரா? யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். அமேசிங். இந்த ஒரு டைட்டில் உலகத்தில் யாருக்குமே கிடைக்கல. பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கூட சில நேரங்களில் அது கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? யூ கேன் கம்யூனிகேட் வித் காட் ஸ்ட்ரைட் அவே. ஹல்லேலூயா. கிருபாசன தண்டையிலே நேரடியாக. ஆமென், ஆமென், ஆமென். விதவுட் எனிபடி கிரைஸ்ட் இஸ் ஒன்லி அவர் மீடியேட்டர். ஹல்லேலூயா. நேரடியாக தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஜனம். இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஸ்டாண்டிங் என்ன? ஏன் நீங்கள் ஜெபிக்கணும்? எதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜனங்கள் உங்களிடத்தில் ஜெபத்திற்காக காரியத்தை சொல்லுகிறார்கள்? நீங்கள் தேவனோடு. ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாம் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரோட
டைரக்ட் ஹாட்லைன் சொல்லுவாங்களே, இங்கேருந்து எடுத்தோன்னே ஹலோ என்னம்மா எப்படி இருக்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்குற மாதிரி ஒரு ப்ரிவிலேஜோடு இருக்கிற ஜனம். அல்லேலூயா, ஆமேன். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை படிப்பதற்கு எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். அவருடைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறைய இருக்கிறது. ஆமேன். அவர்களுடைய புத்தகத்திலே அவர் சாகும் பொழுது எழுதி முடிக்கிற காரியம் என்ன என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே 50,000 வித்தியாசமான ஜபங்கள், ஒரே மாதிரி இல்லை. எனக்கு பால் வேணும்னு கேட்டேன், பால் கொடுத்தாருங்கிறது ஒரு அப்படி 10 இல்லை எழுதல. அவர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் 50,000 ஜபங்களை தேவன் எனக்கு கேட்டிருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். அல்லேலூயா, எப்படிப்பட்ட மனுஷன் என்று பாருங்கள். அவர் வேதத்தை முழங்காலில் நின்றே வருஷத்திற்கு 4 தடவை வாசிக்கிற மனுஷன், மன்னிக்கவும். ஆமென். வருஷத்துக்கு 4 தடவை பைபிள் வாசிப்பார். அல்லேலூயா, வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிற மனுஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்வேன், நீங்களும் நான் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இந்த உலகத்திலே ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேறு யாரும் கிடையாது. யாருடைய ஆமேன் ஜெபம் கேட்கப்படுகிறதோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன், ஆமேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, நீங்கள் முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அடிக்கும் போதே அந்த லைட்டு ஃப்ளாஷ் ஆகும்போது யாருன்னு எல்லாருமே எடுத்து பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பார்த்தா உங்களுடைய சன்னோ டாட்டரோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இல்லைனா உங்கள் கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாட்டரோ அடிக்கிறாங்கன்னா, என்ன மீட்டிங்கில் இருந்தாலும் கண்ணு நான் அந்த மாதிரி ஜபத்தில் இருக்கேன்டா, நான் அந்த திருப்பி கூப்பிட்றேன், சம்திங் வி வில் ஆன்சர். அந்த நேரம் ஒரு அனானிமஸ் கால், நம்பர் தான் வருது, யாருன்னே தெரியல, அட்வர்டைஸ்மெண்ட் கால் எடுப்பீங்களா? ஏன் பேரனுக்கும் பேத்திக்கும் நம்ம மகனுக்கும் மகளுக்கும் எடுக்கிறோம், அனானிமஸ் காலை எடுக்கிறதில்ல? அந்த நேரம் அவன் யாருன்றே தெரியாது. ஐ எம் சேயிங் திஸ் ஃபார் அ பர்பஸ். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பிள்ளைங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய்க்கு 8 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன். அதில் ஒன்று ஊதாரியாக தாய் தகப்பனுக்கே கீழ்ப்படியாமல் பாவத்துலேயும் பொல்லாப்புலையும் அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்கே வராமல் இருக்கிற பிள்ளை யோசிச்சு பாருங்க, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இருந்தாலும் அந்த 8 பிள்ளை இந்த தாயுடைய பிள்ளைகள் தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர்லெஸ்னஸ் இஸ் அ சின் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா 1 சாமுவேலில் அந்த காரியத்தை ஒருவேளை இதற்கு சற்று நெருங்கி ஒரு தொடர்போடு கூட அந்த வார்த்தை இருக்கிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். சாமுவேல் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணலைன்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலைன்னா நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அதாவது நிறைய நாங்களாம் ஜெபம் பண்ண தானே செய்கிறோம். இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னு நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அளவிற்கு அந்த ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விதமாக. சீஷர்கள் கூடயே தான் இருந்தாங்க. ஆனால் நைட்டு ஒரு மணி நேரம் முழித்து இயேசுவுக்காக சூழ்நிலைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க. 1 மணி நேரம் நீங்கள் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில், ஏன்னா கர்த்தருக்கு நல்லா தெரியும், நீங்கள் இயேசுவுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதா தன் தலையை அசைப்பார், இயற்கையிலே மாற்றங்கள் உண்டாகும், தேசங்களிலே மாற்றம் உண்டாகும், சபைகளிலே மாற்றம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மாற்றம் உண்டாகும். அப்போ அந்த ஜெபம் என்பது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கணும். நிறைய நேரங்களில் என்ன நடக்குது தெரியுமா? நமக்கே தெரியும், நம்ம ரொம்ப ஒன்றும் ஜெபம் பண்ணுறதே இல்லையே. பர்சனல் ப்ரேயர் நான் சொல்கிறது குரூப்பு, அந்த குரூப் இந்த குரூப்பு, சர்ச்சு ப்ரேயர்லாம் விட்டுருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் தேவனோடு நிற்கிற ஜெபம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆமென், சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். தேவன் விரும்புகிற அளவுக்கான ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தா கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு டிலேடு ஆன்சராக இருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் வரும்போது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷனில் தான் இருக்கிறோம். என்னென்னா, என் மகன்கிட்ட நான் விரும்புகிற காரியம் இன்னும் வரலைங்கும் போதுமே தேவன் உங்கள் அட்டென்ஷனை திருப்புறதற்காக ஜெபத்திற்கு சற்று டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு. இட்ஸ் நாட் பிகாஸ் கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடாது, நீங்கள் பாவி, அப்படிலாம் கிடையாது பிரியமானவர்களே. தேர் மே பி சம்திங் காட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ, சம்திங் காட் வாண்ட்ஸ் யூ டு க்ரோ அப் இன் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். அவரோடு உள்ள உறவிலே நீங்கள் இன்னும் வளரும்படியாக ஒருவேளை அவர் காத்து கொண்டிருக்கலாம். ஆமேன். நான் சொல்கிறேன்னு கேளுங்களேன். நான் நிறைய நேரங்களில் பார்த்தா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கல்யாணம்னு எடுத்துக்குவோம். நம்ம எப்படி கவனமாக கேளுங்க பிரியமானவர்களே. கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு கேட்டால், கணவனும் மனைவியும் அந்த ஆகக்கூடியவங்க மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொல்லுவாங்களே, அவங்க ஆலயத்துக்கு போய் அங்கே போய் தேவ சன்னிதானத்தில் துக்கத்திலும் வாழ்விலும் ஒருத்தர் நாங்கள் நேசிப்போம், விட மாட்டோம், கடைசி மரணம் என்னை பிரிக்க, நிறைய ஒரு சேயிங்ஸ் இருக்குது. எல்லாம் சொல்லி தேவனுடைய சன்னிதானத்தில் உறுதி கூறி அவரிடத்துலேருந்து ஏக திருத்துவமாக நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் குடும்பம் நடத்த முடியாது, 3வது ஆளாக நீங்களும் வரணும்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்போம். அந்த ஜெப வேளை நம்முடைய கமிட்மெண்ட், அவருடைய ஆசீர்வாதம், இதுதானே முக்கியம். ஆனால் அந்த கல்யாணத்தை அதெல்லாம் இருக்கும். கார்டு அடிப்போம், சர்ச்சை இது பண்ணுவோம் எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கார்டுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பயங்கரமான கார்டாக இருக்கணும் என் கார்டு. அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா பின்னி எடுக்கணும். நம்ம கல்யாணம்னா டெஸ்டினி வெட்டிங், இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வைக்கிறது, அப்படி அங்கே கொடைக்கானலில் போய் அப்படியே வைக்கிறது, இங்கே போய் வைக்கிறது, நத்திங் ராங் இன் இட். பட் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த திருமணத்தில் முக்கியமான அதை விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள், டெக்கரேஷன், யார் பெரிய பெரிய ஆட்களாக கூப்பிடுறது, நம்ம பெரிய ஆட்களாக வரணும், அடுத்து சமையல் சாப்பாடு எப்படி இருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கணும், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கணும், என்ன தீமில் வெட்டிங், எது ஆசீர்வாதம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் தீம் தான் ரொம்ப முக்கியம். நீங்களே பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கும், எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம்? பிரியமானவர்களே, நாம் நன்மையான அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண கல்யாணத்தில் எவைகள் முக்கியப்படுத்தப்பட வேண்டுமோ அவைகள் முக்கியப்படுத்தப்படவில்லை. அதற்கு மாறாக எவைகளெல்லாம் அவசியம் இல்லையோ அத்தனைக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. உலகம் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இப்படிலாம் இருந்து இப்படி லேயர் 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 அன்வான்ட் திங் நம்ம லைஃப்பில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துறதற்கு சில நேரங்களிலே தேவன் உங்களை லைட்டாக அப்படி டைட்டாக பிடிக்க வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேல்யூஸ். சிலருக்கு பார்த்தீங்கன்னா போதனைகள், டாக்டரினல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தவறான போதனைகளை பிடித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் அதிலிருந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும். சிலர் பார்த்தோன்னா தேவன் அவங்களுக்கு வச்சிருக்கிற டெஸ்டினிக்கே போகிறதுக்கு அவங்களுக்கு மனசேராது. நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், அங்கேயும் அதோட நல்ல சூழ்நிலை தான் ஆண்டவர் வச்சிருப்பார். ஒருவேளை இன்னொரு வேலையாக கூட இருக்கலாம், ஊழியமாக எப்போ இருக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே போனால் ஒரு 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறது ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். பட் தே வில் பி ஹோல்ட் ஆன். நான் என் ஊரை விட்டு போக மாட்டேன், நான் என் நாட்டை விட்டு போக மாட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையில் தான் அநேக சமயங்களிலே தேவன் பார்த்தீங்கன்னா அதை ஆன்சர் டு ப்ரேயரோட லிங்க் பண்ணக்கூடும். ஒருவேளை அப்படித்தான் பண்ணுவார் என்று நான் சொல்லவில்லை, பண்ணக்கூடும். ஆமேன், ஆமேன். ஏன்னா இதை சங்கீதத்தில் வாசிக்கும் போது அந்த ஒரு ட்விஸ்டட் ஸ்கிரிப்சர் தான். பட் இருந்தாலும் இதற்கு நேராக நாம் அதை சற்று சிந்தித்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எப்படின்னா
ஆண்டவருடைய காரியத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனுக்கு அந்த அப்படி தான் இருக்கும் அந்த வசனம். துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் அந்த குழி வெட்டப்படும் வரைக்கும், அதாவது என்னென்னா கர்த்தர் காத்திருப்பாராம். அதுக்கு பின்பு தான் அந்த வாசகம் நமக்கு இருக்கும். ஆமேன். நம்ம எப்படி நம்ம சிட்சித்து வசனத்தை போதிக்கணும்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் சில காரியத்தை உணர்ந்து கொள்ளும் வரை, தட் இஸ் த பாட்டம் லைன். ஏன்னா நம்ம தேவ சித்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்தோம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய அந்த வசனத்துக்குள்ளாக சில காரியங்களை பார்ப்போம். எப்படிலாம் நம்முடைய ஜெபங்களுக்கு தடைகள் வருகிறதற்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்க, அவர் God is a very very sincere God. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். சங்கீதம் 66 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் அழகாக பார்க்கலாம். சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அல்லேலூயா. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே நாம் பெர்ஃபெக்ட்னு தான் நம்ம நினைக்கிறோம். எப்போவுமே நம்ம இம்பர்ஃபெக்ட் தான் நீங்கள் சொல்லணும், நான் சொல்லலை. பட் வெளிச்சத்தில் நம்ம டார்ச் லைட் எடுக்கும்போது அது தேள் போகுதா, பல்லி போகுதா, பாம்பு போகுதா, பூராம் போகுதான்னு தெரியும். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தட். அக்கிரம சிந்தை. அக்கிரம சிந்தைன்னு என்ன? அநியாயமான சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள். இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையின் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குமானால் ஒருவேளை நம் ஜெபத்திற்கு அதுவே ஒரு தடையாக வரக்கூடும். பிரியமானவர்களே, ஆமேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஜெபிக்கிற ஒருத்தனை குறித்து தான் சொல்லப்படுது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லா யோசிங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம கொஞ்சம் தள்ளி வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரத்தை பாருங்கள். முதல் தடையை குறித்து இப்போ நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கைக்கு, என் ஜெப வாழ்க்கையிலே தடைகள் வரக்கூடுமானால் எவைகள் என்பதிலே முதலாவது காரியம் பாவம். அல்லேலூயா. என்ன சொல்லப்போனால் அன்கன்ஃபஸ்டு சின், அறிக்கை பண்ணப்படாத, மனம் திரும்பாத பாவம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் பாவம் சாதாரண மேட்டர் இல்லைங்க. பி கேர்ஃபுல் அபவுட் தட். நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், அவளை நான் மன்னிக்க மாட்டேன், இவனை மன்னிக்க மாட்டேன், அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் அப்படித்தான் இருப்பேன். பி கேர்ஃபுல். உங்கள் பாவம் தேவனுடைய முகத்தை உங்கள்கிட்ட மறைச்சிருமா? திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். உங்கள் பாவம். ஏன்னா எல்லா நேரமே கொஞ்சம் ஊழியம் செஞ்சு ஒரு பிரசங்கம் பண்ணி 4 தசமபாகத்தை கொடுத்துட்டு நம்ம சில காரியங்களை செஞ்சிடும். ஐ எம் சோ, யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட். யூ ஆர் நாட். ஆல்வேஸ் அனலைஸ் யுவர் செல்ஃப். தேவன் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு எந்த நேரத்திலும் முதல் முக்கியத்துவம் நான் அவருடைய வார்த்தைக்கு கொடுக்கிறேனா? எவ்வளவு பயங்கரமான வார்த்தைங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக. நம்ம 2 பிள்ளை தாங்க. நம்ம இங்கிட்டு பிள்ளை தான், அங்கிட்டு அவர் தேவன் தான். ஆனால் ஏதோ ஒன்று பிரிக்குமா அவங்க வாழ்க்கையில்? எவைகள் பிரியமானவர்களே? உங்கள் பாவங்களே. அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதா? அவர் முகத்தை உங்களுக்கு மறைச்சிருமா? எது தெரியுமா? உங்கள் பாவம். அன்கன்ஃபஸ்ட் சின். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் மனம் திரும்புறதுக்கேற்ற கனிகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா?
நம்ம எல்லாரும் நாங்கள்லாம் பாவிகள், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் என்ன செய்வோம்? நோ, யூ cannot run on that. That is not what the scripture says. நிறைய பேர் சொல்லுவோம் அதுதான். நாங்கள் மனிதர்கள், நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் அப்படித்தான் இருக்க முடியும். நாங்கள் வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போவோம். தப்பு பண்ணும்போது பண்ணிக்கிடுவோம், அப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம், திருப்பி பண்ணிக்கிடுவோம். You don't have a principle at all. You don't know whom you are believing. யாரை விசுவாசிக்கிறோம் என்றே நமக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. நம்ம முன்னாடி பிரியாணி வச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம்? பார்த்து அது பிரியாணின்னு தெரிஞ்ச பிறகு எடுத்து வாயில போடுவோம். என்றைக்குமே நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கை அதற்கேற்றாற்போல் மாறித்தான் ஆக வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு கூட்டத்தில் நின்னா கூட யூ வில் பி கேர்ஃபுல். உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், பின்னாடி அவனா வந்து பிக் பாக்கெட் அடிச்சிடக்கூடாது. யூ வில் பி கேர்ஃபுல். When you believe that you are in a dangerous situation, you change your lifestyle, behavior pattern. ஆனால் இயேசுவை மட்டும் விசுவாசித்து நான் எப்படினாலும் வாழுவேன் என்று சொல்வது ரட்சிப்புக்கு அடையாளம் அல்ல. எனக்கு அருமையான தெய்வஜனமே, உங்கள் பாவத்தை குறித்து ரொம்ப அது கிடக்குங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னிச்சிட்டாரு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு காரியத்தை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன் இந்த வசனத்தில். உங்கள் பாவம் அவர் முகத்தை மறைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவம் நம்முடைய கீழ்ப்படியாமை, தேவன் பல தடவை பேசியும் செய்யாத காரியங்கள், தேவன் விடச் சொன்ன காரியங்களை விடாத காரியங்கள், தேவன் சொன்னதை செய்யாத காரியங்கள், இப்படிப்பட்ட அநேக சின் ஆஃப் கமிஷன் அண்ட் சின் ஆஃப் ஒமிஷன். செய்யணும்னு நினைச்சதை செய்யாமல் போனதும் பாவம்தான், தவறாக செய்கிறதும் பாவம்தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்ம பாவங்கள், அதுவும் விசேஷம் என்ன தெரியுமா? அறிக்கை பண்ணப்படாத, மனம் திரும்பாத, விட்டுவிடாத பாவங்கள். பாவம் அறிக்கை பண்ணி பாவம் மன்னிப்பு பெற்றுட்டு திருப்பி திருப்பி அதிலே நிலைச்சில்லைன்னா நீங்கள் மனம் திரும்பலை. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி தேவனுடைய முகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்கள் பாவங்கள் ஒரு முகத்தை மறைச்சிருமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெபம் பண்ணுறோன்னு. பி கேர்ஃபுல் ஆன் தேட். உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்களேன். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் செவி கொடுக்கணும்னு கூட நினைக்கலாம். ஆனால் நம்முடைய பாவம், அதாவது மன்னிக்கப்படாத பாவம், அறிக்கை பண்ணப்படாத பாவம், மனம் திரும்பாத பாவம், தொடர்ந்து பாவத்தில் இருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை பெறுகிறதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ முகத்தை உங்களுக்கும் எனக்கும் மறைக்குமாம். Kindly listen to me, precious child. வேதவசனம் என்னங்க சொல்லுது இதுக்கு? இப்படிதான் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, சரியா நான் பாவம் தான் பண்ணிட்டேன். ஆமென். What the scripture is saying, what the scripture is saying பிரியமானவர்களே, 1 யோவான், தெரியும் நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கவனமாக கேளுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஆமென். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. ஆமென். எவ்வளவு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வசனங்க இந்த வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம், 9ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அல்ல ஏங்க அப்படி, நல்ல கவனிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். எப்போ பாவத்தை மனம் கசந்து அழுது அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. Do you have unconfessed sin in your life? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இல்லைங்க. அவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதற்கான அத்தனையும் செஞ்சிட்டாரு. பிரியாணி செஞ்சாச்சு, பாயாசம் செஞ்சாச்சு, வடை செஞ்சாச்சு, இலையை போட்டாச்சு, தண்ணியை நீங்கள் தாங்க சாப்பிடணும். You have to believe and eat. When you believe, you will do this. எனக்கு அருமையான தேவஜனமே, ஜாக்கிரதையோடு கூட வாழுவோம். ஏன்னா நரகம் சாதாரணமான இடம் இல்லை. I think hereafter I have to speak more on hell than on heaven.
பிசாசே இன்னைக்கு உங்களை ஏன் இந்த போடு போடுறான்னு தெரியுமா? சபையையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவனே நரகத்துக்கு போக பயப்படுறான். ஈவன் த லூசிஃபர் அண்ட் இஸ் டீம் இஸ் அஃப்ரைட். அவன் நரகத்துக்கு என்னால் போக முடியாது, ஐயோ அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறான். உடனே எப்படியாயிலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனையும் யூதர்களையும் நிப்பாட்டிட்டா அவர் வர்றதை கொஞ்சம் டிலே பண்ணுவார். ஏன்னா இவன் சுவிசேஷம் அறிவிச்சா தானே வருகை வரும். சபை நினச்சிருந்தா என்றைக்கே வருகை வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. சுவிசேஷத்தை அறிவிக்க விடாமல் பண்ணுவோம். அப்படி தடை பண்ணிட்டோன்னா உலகம் எங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் தான் ஆண்டவர் வருவார். அப்போ இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா அவர் எப்படி இறங்கி வருவார்? தட் இஸ் வை இஸ் டூயிங் எவ்ரிதிங். ஒரு காரணம் தான் பிரியமானவர்களே உங்களுக்கு பின்னாடி. தட் இஸ் இஸ் செல்ஃபிஷ் அம்பிஷன். நான் நரகத்துக்கு போக என்னால் அங்கே ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது, எப்படி ஆயிலும் தள்ளி போடுவேன். இயேசுவிடத்தில் அவன் சொல்லுகிறான், காலம் வருகிறதற்கு முன்னே ஏன் வேதனைப்படுத்த எங்களிடத்தில் வந்தீர் என்று. எங்களுக்கு தான் ஒரு காலம் வச்சிருக்கீங்களே. இஸ் ட்ரைங் ஹிஸ் லெவல் பெஸ்ட். ஆனால் இன்னைக்கு சபையில் பாவம் மேட்ரே இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் டோன்ட் லிசன் டு தெம். அப்படி இருந்தால் எல்லாம் அந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு 7 திருச்சபைக்கு கடைசி அவர் எழுதியிருக்கிறது குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். ஆமேன், ஆமேன். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2 பக்கத்தில் இருக்கலாம், எடுத்து வாசிக்கிறேன். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். யார் எழுதுறா? இயேசு கிறிஸ்துவே டிக்டேட் பண்ணதுங்க, வேர்ட் டு வேர்ட். அவர் சபைக்கு கடைசியில் எழுதுறாரு, அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். மனம் திரும்பணும், அதாவது பாவ அறிக்கை பண்ணணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வராவிட்டால் தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படும். அப்புறம் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நிறைய நேரங்களில் நமக்கு மனம் திரும்ப விருப்பமே இல்லை. அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். நான் எழுதலைங்க, யுவர் ஃபாதர் ஹஸ் ரிட்டன் தட். பாவம் அறிக்கை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டுமா? எப்படி பைபிள் என்ன சொல்லுது? அறிக்கை செய்து கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம் சபைகளில்? we confess, we continue in sin. You are a child of God. You are being called for holiness. பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட ஜனம் நீ. தேவனுடைய பிள்ளை, அவருடைய மார்பில் இருக்கிற மகன் மகள். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் என்ன வசனம் சொல்லுங்க? 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 9:31. அல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சாதாரண மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட்னா ஆவியானவர் அது ஆவியில் நிறைஞ்சவன் சொன்னனால அதை பைபிளில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதுதான் கரெக்டாக சொல்லியிருக்கடா கண்ணுன்னு. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல். எப்படினாலும் வாழ்ந்துட்டு இன்றைக்கு சபைகளிலே சொல்லப்படுகிற உபதேசத்தின்படி வாழ்ந்தால் மோட்சத்திற்கு போவோம் என்பதற்கு கேரண்டி இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவரே, இந்த குறுகலான பாதை வழியாய் பிரவேசிப்பவர்கள், செல்லுகிறவர்கள், பரலோக ராஜ்யத்தில் செல்லுகிற சிலர் என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என் இருதயத்தை கொல்லுகிறது பிரியமானவர்களே. அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர். எனக்கு அருமையான தெய்வஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, பாக்கியவான்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த வசனத்தின்படி நான் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கவனங்கள். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார்,
நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். தெளிவாக இருக்குங்க பைபிள். நம்ம என்ன செய்கிறோம், என்ன நம்முடைய தவறு என்ன, பிசாசு நம்மகிட்ட என்ன சொல்ல, நீ பர்ஃபெக்ட். அதாவது நான் சொன்ன ஒரு கல்யாண மேட்டர் சொன்ன பார்த்தீங்களா, முக்கியம் அது. அதை விட்டுட்டு அத்தனையும் செய்வோம். செஞ்சுட்டு கடைசியில் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டால் அவங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆகி போயிட்டாம்பாங்க. என்ன நடந்துச்சு? கேவலம் பிரியமானவர்களே. லட்சக்கணக்கான ரூபாயை வீணாக்கி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவைகளுக்கு கொடாதபடியினாலே அந்த திருமணத்தை தேவன் ஆசீர்வதியாமல் போகிறார். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் என்று பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க ஒரு வசனம், அதை மட்டும் சொல்லி நாம் ஜெபிப்போம். 15ஆம் வசனம் இப்படி இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். எப்படி? நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகள் பொல்லாப்பையும் என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையும் விசாரியுங்கள். எத்தனை விதவையை நீங்கள் போய் விசாரிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். Come and tell me. Those who hear these scriptures. This is what the scripture is saying all throughout. எனக்கு அருமையான உடனே ஒரு வியாக்கியானம் சொல்லி, இது பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள். அப்புறம் எதுக்கு நீ பைபிள் படிக்கிற? Why God has written that in the Bible? நாம் ரெவலேஷன்ல தான் நான் வாசித்து சொன்னேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் ஆமென் பிள்ளைகளை அவர் என்ன செய்வது? நம்மளே வாஸ்தவம் பிரியமானவர்களே. Do you think the same Father has written the scripture all throughout? அவருடைய வேதத்தில் எந்த விதமான மாறுபாடு இல்லை பிரியமானவர்களே. ஆகவே இந்த வார்த்தை என்னுடைய நலனுக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தடவை நாம் பாவத்தை குறித்து, நம்முடைய பாவம் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்குமாம். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அழைக்கப்படி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, ஜெபத்திற்குரிய தடைகளில் ஒரே ஒரு தடையை மாத்திரம் இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம், அநேகத்தை பார்க்க இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்புதலுக்கேற்ற கனி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்க ஆவலாய் வந்த ஜனம் ஆண்டவரே, அவர்களை நீர் வெறுமையாய் அனுப்பாதிரும். எவ்வளவு உங்களை நேசிங்கன்னா இப்படி வசனத்தை கொடுப்பீங்கப்பா. இவர்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.